வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கேஷா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோமியோபதி பற்றி. ஹோமியோபதி யார் கண்டுபிடிச்சா, எந்த நாட்டில் கண்டுபிடிச்சாங்க, இது மூலிமா எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, என்னென்ன டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹோமியோபதி டாக்டர் ஹனிமன் கண்டுபிடிச்சாரு. ஜெர்மன் நாட்டில் கண்டுபிடிச்சாங்க. இது மூலியமாக ஹோமியோபதி மூலியமாக எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் மக்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்ட சிஸ்டம் தான் ஹோமியோபதி. இது எளிய முறையில் ட்ரீட் பண்ணுவாங்க. என்னென்ன டிசீஸ் ட்ரீட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் டாப் டு பாட்டம், சளி, இருமல் தொந்தரவுலேருந்து அப் டு கேன்சர் வரைக்கும் நம்மளால க்யூர் கொடுக்க முடியும். இப்போ ஒவ்வொரு சிஸ்டமாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹெட்டுன்னு பார்த்தீங்கன்னா, தலையில் வரக்கூடிய ஒற்றை தலைவலி, ஹெட்டேக்கு, அதாவது டபுள் சைடு ஹெட்டேக், அதாவது டென்ஷன் ஹெட்டேக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸில், ஹேர் ஃபால் வரக்கூடிய கண்டிஷன்ஸில், டேண்ட்ரஃப் கண்டிஷன்ஸில், தலையில் வரக்கூடிய பெயின் தொந்தரவு கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் ஃபேஸுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸில் வரக்கூடிய ஆக்னி ப்ராப்ளம்ஸ், மெலாஸ்மா கண்டிஷன்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ், கண்ணில் வரக்கூடிய அந்த டார்க் சர்க்கிள், காம்ப்ளெக்ஷன் ப்ராப்ளம்ஸ், மவுத்தில் வரக்கூடிய மவுத் அல்சர்ஸ், ப்ளீடிங் கம்ஸ் கண்டிஷன்ஸ், வாயில் வரக்கூடிய கெட்ட நாத்தங்கள் மாதிரி கண்டிஷன்ஸில் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், க்யூர் கிடைக்கும். த்ரோட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தைராய்டு கிளான்ஸ் இருக்கும், அங்கே வரக்கூடிய ஹைப்பர் தைராய்டிசம்ஸ், ஹைப்போதைராய்டிசம்ஸ் கண்டிஷன்ஸ் மாதிரி. நெக்ஸ்ட்டு டான்சிலைட்டிஸ் கண்டிஷன்ஸ், தொண்டையில் சதை வளர்றது. நெக்ஸ்ட் நேசல் பாலிப், அதாவது மூக்கில் வளரக்கூடிய சதை, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு, அடினாய்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். செரிமான பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றில் வரக்கூடிய எரிச்சல், வயிறு வலி, வயிற்றில் வரக்கூடிய புண்கள், அல்சர்னு சொல்லுவாங்க, ஆசிட் பெப்டிக் டிசீஸ், அதே ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ், ஜிஆர்டி, அடிக்கடி ஏப்பம் வரக்கூடிய கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் லிவரில் வரக்கூடிய ஃபேட்டி லிவர், லிவர் சிர்ஹோசிஸ், கணையத்தில் வரக்கூடிய பேன்க்ரியாடைட்டிஸ், ஸ்ப்ளீனோமெகாலி மாதிரி கண்டிஷன்ஸு, கிட்னி அக்யூட் கிட்னி ஃபெயிலியர், க்ரானிக் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கிட்னியில் வரக்கூடிய ஸ்டோன்கள், யூடிஐ இன்ஃபெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் இப்போ மோஷன் கான்ஸ்டிபேஷன் ஆகுறதுனால நிறையா பேருக்கு வரக்கூடிய பைல்ஸ் தொந்தரவு, ஃபிஷர் கண்டிஷன்ஸ், ஃபிஸ்டுலா கண்டிஷன்ஸ் மாதிரி கண்டிஷன்ஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஹார்மோன் கண்டிஷன்ஸ். ஹார்மோன் பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் ஹார்மோன்ஸ், லூக்கோரியா கண்டிஷன்ஸ், அதிகமாக ஒயிட் டிஸ்சார்ஜ் படுறது, அதனால இச்சிங் வருது, இரிட்டேஷன் வருது, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருது, இன்ஃபர்டிலிட்டி கண்டிஷன்ஸ், அதாவது குழந்தை இன்மை கண்டிஷன்ஸ், அதுக்கெல்லாம் யூட்ரஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும். ஃபீமேலில் இன்னும் பார்த்தீங்கன்னா, பிசிஓஎஸ் கண்டிஷன்ஸ் மாதிரி, அதாவது கர்ப்பப்பையில கட்டி வரக்கூடிய கண்டிஷன்ஸ், அப்புறம் அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பிரெஸ்ட்டில் வரக்கூடிய ஃபைப்ரோ அடினோமா, ப்ரெக்னென்சி டைமில் லாக்டேஷன் பண்ண முடியாமல் பிரெஸ்ட் மில்க் செக்ரேஷன்ஸ் கம்மியாகக்கூடிய கண்டிஷன்ஸ், அந்த மாதிரி கண்டிஷனில் பிரெஸ்ட் மில்கை இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும். மேல் ஹார்மோன் பார்த்தீங்கன்னா, எரெக்ஷன் ஆகாதவங்க, ஆண்மைத்தன்மை இல்லாதவங்க, ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கவங்க, ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கவங்க, யூடிஐ இன்ஃபெக்ஷன் வரவங்க, இவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும். மூட்டு தேய்மானங்கள் பார்த்தீங்கன்னா, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ், கால்சியம் சத்து கம்மியாக இருக்கவங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பாலி ஆர்த்ரைட்டிஸும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரியூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், யூரிக் ஆசிட் கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ஹோமியோபதியில் எளிய முறையில் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸ்கின் டிசீஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு சொரியாசிஸ், லைக்கன் பிளானஸ், லைக்கன் சிம்ப்ளெக்ஸ் க்ரானிகஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், வாட்ஸ் கண்டிஷன், அதாவது க்ரோத் இருக்கும், அங்கங்கே ஸ்கின்ல க்ரோத் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ், ஸ்கின் அலர்ஜி, எந்த ஒரு ஸ்கின் டிசீஸாக இருந்தாலும் சரி ஹோமியோபதியில் நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் சைல்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டிசம் சைல்டு, மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கவங்க, நெக்ஸ்ட் மெமரி பவர் கம்மியாக இருக்கவங்க, சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸ், அடிக்கடி கத்துறவங்க, டென்ஷன் ஆகிறவங்க, திடீர்னு சிரிக்கிறவங்க, அழுகுறவங்க, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கவங்க, ஹாப்பியாகவே இருக்க முடியல, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ், அந்த மாதிரி சைக்காட்ரிக் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் ஹோமியோபதியில் நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சினால வரக்கூடியது, விட்டமின்ஸ், மினரல்ஸ், அயன் சப்ளிமெண்ட்ஸ், கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ், இதனால் வரக்கூடிய வெயிட் லாஸ், ஃபேட்டிக்கு, டிசீனஸ்ஸு, இதனால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எளிய முறையில் ட்ரீட் பண்ண முடியும். இப்போ ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லலாம், ஆஸ்துமா கண்டிஷன்ஸில், எம்ஃபைசிமா, டிபி கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ், அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்குது, தூசி பட்டால் அடிக்கடி சளி பிடிக்குது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஹைப்பர் டென்ஷன், ஹைப்போடென்ஷன், பிபி அதிகமாகுது, பிபி கம்மியாகுது, சுகர் கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நமக்கு நல்ல
நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. நான் இப்போ சொல்லியிருக்கிறது மூலிமா உங்களுக்கு ஓரளவு ஹோமியோபதி பற்றி புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் இன்னும் டீட்டெயில்ஸாக தேவைப்படுதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லைனா கீழே கொடுத்துருக்க நம்பர் மூலயமா HK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹோமியோபதி கிளினிக்கை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.